மருத்துவர் ராமதாஸ் அவர் பேசுகின்ற அரசியலுக்கு முதல் அடி, குடிப்பெருமை பேசுகின்ற கோமாளி சீமானுக்கு மறு அடி. தன்னுடைய மகனுடைய வெற்றிக்காக அவர் கையில் எடுத்த அஸ்திரம் தான் நாடக காதல். அவரே ஒரு டாக்டர், நம்ம எல்லாம் அக்னி சட்டியில தான் பிறந்தோன்றாரு. மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. மாற்றம், முன்னேற்றம், சூட்கேஸ் மணி. நம்ம பொள்ளாச்சியில அண்ணா எங்களை பெல்ட்டால அடிக்காதீங்க, என்னால தாங்க முடியல அப்படின்னு அந்த அழுகுரல் சத்தம் நம்ம கேட்டுச்சு. டிவி சினிமா சீரியல்ல கூட அவருக்கு வாய்ப்பு கிடைக்காத ஒரு நடிகர். ஆணவ படுகொலை, பாசத்துக்காகத்தான் இந்த கொலை நடக்கிறது. தமிழ்நாட்டில் இருந்த அந்த சுயமரியாதை உணர்ச்சியை உடைப்பதற்காக பல்வேறு தளங்களில் இருந்து RSSம் பாஜகவும் பார்ப்பன கும்பலும் வேலை செய்கிறார்கள். சீமான் மேடைகளில் என்ன பேசுறார்? நான் ஜாதி ஆணவ கொலைன்னு சொல்ல மாட்டேன், நான் குடிப்பெருமை கொலைன்னு சொல்லுவேன். நீ யாதவ்னு சொல்லாத, போனார்னு சொல்லு. நீ சத்திரியன்னு சொல்லாத, நீ படையாச்சின்னு சொல்லு. சமூகத்தில் இழிவாக கருதப்படுகின்ற இந்த சாதிய அடையாளங்களை மீண்டும் பெருமையாக அதை நெஞ்சை உயர்த்தி சொல் அப்படின்ற ஒரு அரசியலை சீமான் தொடர்ச்சியாக முன்வைக்கிறார். தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும். தந்தை பெரியாருக்கு முதல் வணக்கம். நம்முடைய போராட்டம் என்பது பட்டங்களுக்காகவோ பதவிகளுக்காகவோ அல்ல. நம்முடைய போராட்டம் என்பது மனித மாண்பை மீட்பதற்காக என்று பிரகடனம் செய்தார் டாக்டர் அம்பேத்கர். அவருக்கு அடுத்த வணக்கம். இந்த அவையில் கூடியுள்ள ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும், குறிப்பாக எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றிய தோழர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டு இருக்கின்ற ஐயா ஜானகி செல்வன் அவர்களுக்கும், எனக்கு பின்னால் பேச வருகின்ற திராவிட கழக துணைத் தலைவர் அம்மா அருள்மொழி அவர்களுக்கும், பேராசிரியர் ஐயா சுபவீரபாண்டியன் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் சேனல் 3 முறை தொடர்ச்சியாக முடக்கப்பட்டது. அப்போ பேராசிரியர் ஐயா சுபவி தான் என்னை ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். அப்போ ஐயா சொன்னார், அலைகடல் நிற்குமா, காற்று ஓயுமா, விடாத தம்பி, தொடர்ந்து நீ இயங்கு அப்படின்னு எங்களை உற்சாகப்படுத்தினார், என்னை ஊக்கப்படுத்தினார். இன்றைக்கு அவர் முன்னால் பேசுவது ஒரு பதட்டமாக இருக்குது. அருள்மொழி அம்மா இருக்காங்க, நான் ஒன்றும் பேச்சாளன் கிடையாது. இதுதான் என்னுடைய முதல் மேடை. நான் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அதை எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி சொல்லிடுறேன். அதாவது இந்த கலர் கயிர்கள் அப்படின்ற நாவலை நான் முழுவதுமாக படித்தேன். 464 பக்கம், கிட்டத்தட்ட 51 அத்தியாயங்களை கொண்ட இந்த நாவல் ஒரு காதலிலிருந்து தொடங்குகிறது. காதல் இருக்குது, வீரம் இருக்குது, போராட்டம் இருக்கிறது, கம்யூனிசம் இருக்கிறது, பெரியாரிசம் இருக்கிறது, அம்பேத்கரிசம் இருக்கிறது, அண்ணா, கலைஞர், தந்தை பெரியார் இவர்களுடைய கருத்துக்கள் இருக்கிறது. பாட்டாளி வர்க்க அரசியல் இந்த நாவலில் பேசியிருக்கிறார் தோழர் ராசநாகப்பன் அவர்கள். இந்த நாவலை தாண்டி இந்த நாவல் சொல்ல வருகின்ற கருத்தை ஒட்டி நான் சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த நாவலை ஒரு அடிப்படையில் பார்க்கணுன்னா, இந்த நாவல்ன்றது மருத்துவர் ராமதாஸ் அவர் பேசுகின்ற அரசியலுக்கு முதல் அடி, குடிப்பெருமை பேசுகின்ற கோமாளி சீமானுக்கு மறு அடி. அதே போல கலர் கயிறுகளை கட்டிக்கொண்டு ABVP, RSS, BJP குண்டர்கள் மாணவர்களிடையே கலர் கயிறுகளை கட்டிவிட்டு, இப்போ நாங்குநேரியில் பார்த்துருப்பீங்க, சின்னதுரை என்கின்ற மாணவர் வெட்டப்படுகிறார். அந்த அங்கே நான் நாங்குநேரிக்கும் போயிருக்கிறேன். அங்கேயும் இதே கலர் கயிறுகள் கலாச்சாரம் இருக்கு. இப்படி செய்கின்ற அண்ணாமலை மற்றும் RSS பாஜக கும்பல், அந்த கும்பலுக்கும் இந்த நாவல் ஒரு பதிலடியாக அமைந்திருக்கிறது. எப்படி அப்படின்றத வாங்க பார்க்கலாம். டாக்டர் ராமதாஸ் அவர் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் முன்வைத்த அரசியல், அதாவது ஒரு முட்டுச்சந்துக்கு வந்துடுறாங்க. திமுக அதிமுக, திமுக அதிமுக அப்படின்னு மாறி மாறி கூட்டணி வச்சு ஒரு முட்டு சந்துக்கு வந்துடுறாங்க. சொந்த சாதி மக்களே அவரை கைவிடுகிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக தன்னுடைய மகனுடைய வெற்றிக்காக அவர் கையில் எடுத்த அஸ்திரம் தான் நாடக காதல் அப்படின்ற கான்செப்ட். காதலில் ஏதாவது நாடக காதல் இருக்க முடியுமா? ஆனால் அந்த கண்டுபிடிப்பை இந்த மருத்துவர் செய்தார். அதே மருத்துவர் தான் அந்த சமூகத்து இளைஞர்களிடம் பாடம் எடுக்கின்றார். அவரே ஒரு டாக்டரு, நம்ம எல்லாம் அக்னி சட்டியில தான் பிறந்தோன்றாரு. அவர் டாக்டராக இருக்க முடியுமா? இல்லை உண்மையிலேயே அவருடைய சர்டிஃபிகேட்டு மெய்யான சர்டிஃபிகேட்டா இல்லை போலி சர்டிஃபிகேட்டா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த டாக்டர் இப்படி ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார். அந்த அரசியல் 2011 தர்மபுரியில் இளவரசன் திவ்யா இவர்களுடைய காதலை மையப்படுத்தி
3 கிராமங்களை எரிக்கிறார்கள். நத்தம் காலனி, அண்ணாநகர், கொண்டம்பட்டி அப்படின்ற 3 ஏரியாக்களை எரித்து ஒரு அரசியலை முன் வச்சாரு. அது 2014 அன்புமணி ராமதாஸ் தர்மபுரியில் ஜெயிப்பதற்கு உதவியாக இருந்தது. அதற்கு பிறகு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு இன்னொரு முழக்கத்தை முன்வைத்தார். அது மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. மாற்றம் முன்னேற்றம் சூட்கேஸ் மணி, நீ எனக்கு வேணாம்பா அப்படின்னு சொந்த சாதி மக்களாலே கைவிடப்பட்ட இன்னொரு முறை அரசியல் அனாதையானார்கள் டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும். அதற்கடுத்து அவர்கள் 2019 தேர்தலுக்கு முன்னாடி இன்னொரு ஆயுதத்தை கையில் எடுத்தாங்க. 10.5 இடஒதுக்கீடு அப்படின்னு. 2021 தேர்தலையாவது நம்ம போய் மக்களை சந்திச்சு நம்ம ஜாதிக்காரங்க ஓட்டை வாங்கிடணும். வட மாவட்டத்தில் நாம் தான் பெரிய ஜாதி, 90% தொகுதிகளில் நாம் தான் தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கின்றோம், அதனால நம்ம மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை, இப்படியான பிரச்சாரங்களை எல்லாம் மேற்கொண்டார்கள். 2021 அதே சமூக மக்கள் இந்த ஏமாற்றுத்தனமான 10.5 ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து தோற்கடித்தார்கள். இப்படி ஒரு முட்டுச்சந்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப இதுல அடிப்படையாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், திண்டிவனத்தில் நெற்குணம் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துல 2 சிறுமிகள், ஒரு சிறுமிக்கு 7 வயசு, ஒரு சிறுமிக்கு 9 வயசு, தாத்தா பாட்டியால வளர்க்கப்படுறாங்க. அந்த சிறுமிகளை அதே குடும்பத்தை சார்ந்த சின்ன தாத்தா, மாமா, இப்படி 15 குடும்ப உறுப்பினர்கள் அந்த 2 குழந்தைகளையும் ரேப் பண்றாங்க. 2016 இருந்து 2019 வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த ரேப் நடக்குது. ஸ்கூல்ல அந்த மாணவிகள் போறப்ப அங்க மயங்கி விழுறது, உடம்பு சரியில்லைன்னு அலறது, வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லி கதறது. இதையெல்லாம் பார்த்த டீச்சர் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுதான் பிரச்சனை, சாக்லேட் வாங்கி போய் கொடுக்கறது, இப்படி ஏமாற்றி அவங்கள தொடர்ந்து அந்த குழந்தைகளை அபியூஸ் பண்ணிருக்கிறாங்க. இதெல்லாம் குடும்ப உறுப்பினர்கள் அதே சாதியை, இன்றைக்கு பாமக எந்த சாதியை தூக்கி பிடிக்குதோ அதே சாதியை சார்ந்தவர்கள் அதே குடும்பத்தில் உள்ள 2 சிறுமிகளுக்கு இதை செய்கிறாங்க. இது 2019 இந்த வழக்காக பதிவு செய்யப்படுகிறது. இன்றைக்கு அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு அவர்களுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருக்குறாங்க. இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த வழக்கு விசாரணை நடக்குது. அந்த பாதிக்கப்பட்ட 2 சிறுமிகள் அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் வாதாடுகிறார்கள். நீதிமன்றத்திற்கு வெளியில் அந்த தென் நெற்குணம் அப்படின்ற கிராமம் முழுக்க அந்த கிராமத்தில் உள்ள ஒட்டுமொத்த வன்னியர்களும் அந்த 2 குழந்தைகளுக்கு எதிராகவும் அந்த குடும்பத்துக்கு எதிராகவும் மாறுறாங்க. இப்போ ஜாதி என்னென்ன செய்யும் அப்படின்றத பாருங்க. ஜாதிய ரீதியா ஓட்ட திரட்டுன்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னொரு புறம் அந்த ஜாதி ஏற்றத்திற்காக பயன்படுகிறதா, இல்லை அது மனித மாண்பை ஒழிப்பதற்காக பயன்படுகிறதா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அப்ப அந்த ஊர்ல அந்த குடும்பத்தை கிட்டத்தட்ட தள்ளி வைக்கிறாங்க. அந்த குழந்தைகளை பார்த்து எந்த நேரத்துல, எந்த டைம்ல, எந்த நாள் அன்னைக்கு உன்னை ரேப் பண்ணாங்க, இதை நீ தெளிவுபடுத்து அப்படின்னு கேட்டு டார்ச்சர் பண்றாங்க. கோர்ட்டுக்குள்ளேயும் கோர்ட்டுக்கு வெளியேயும். அவங்களுடைய சொந்த தாத்தா பாட்டியே நீதிமன்றத்தில் பிறல் சாட்சியா மாறிடுறாங்க. நான் முதல்ல ஒரு நேர்மையான வாக்குமூலத்தை கொடுத்து விட்டு அதற்கு பிறகு பிறல் சாட்சியாக மாறிடுறாங்க. அதற்கு பிறகு கடுமையான வாத பிரதிவாதங்கள் நடக்குது. இதெல்லாம் எப்படி பிறல் சாட்சியா மாறுறாங்க அப்படின்னா, பாமகவினர், அந்த தென் நெற்குணம் கிராமத்தை சார்ந்த பாமகவினர், ஒன்றிய அளவில் பொறுப்பில் உள்ளவர்கள் போய் அந்த குடும்பத்தை மிரட்டுறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க அம்மா, அந்த 2 குழந்தைகளோட அம்மாவை வச்சு இந்த கைதானவர்களை சமரசமாக போங்க அப்படின்னு சொல்லி பெயிலையும் எடுத்துடுறாங்க. இந்த குற்றவாளிகளை எவ்வளவு நெருக்கடிகளை அதை சந்திச்சிருக்காங்கன்னு பாருங்க. அப்ப இதையெல்லாம் தாண்டி தான் அந்த குற்றவாளிகள் தண்டனை பெறுகிறார்கள். உண்மையில் நான் இந்த சாதியை முன்னேற்ற போகிறேன், இந்த சாதிக்கு நான் கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு வாங்கி தர போகிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற ராமதாஸ், அவருடைய தைலாபுரம் தோட்டமும் அங்கதான் திண்டிவனத்துல தான் இருக்குது. இந்த தென் நெற்குணம் கிராமமும் அதே திண்டிவனத்தில் தான் இருக்கிறது. அதற்கு ராமதாஸ் குரல் கொடுத்தாரா? நாடக காதல் என்று ஊர் ஊராக போய் பட்டியல் சமூகத்து மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக வன்மத்தை கக்கி வரும் ராமதாசும் அன்புமணியும் இதற்காக பேசினார்களா? தன்னுடைய இதை கற்பனை பண்ண முடியுமா? 7 வயசு 8 வயசுங்க. அதுல அந்த சின்ன பொண்ணு, 7 வயசு பொண்ணு இறந்துருச்சு இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கிறப்ப. அதற்கு பிறகுதான் அவங்களோட அம்மா துணிச்சலா இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும்
அப்படின்னு உறுதியாக நின்று அவர்களுக்கு தண்டனை பெற்று தராங்க. இந்த சாதியினுடைய இன்னொரு யோக்கியதை பாருங்க. சாதின்னா அந்த குறிப்பிட்ட சாதியை சொல்லவில்லை, பொதுவாக ஜாதி அப்படின்றத நான் குறிப்பிடுறேன். அது என்ன செய்யுது அப்படின்னா, தன்னுடைய சாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய சாதியை சார்ந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்களை விட என்னுடைய ஜாதி பெருமிதம் தான் முக்கியம். என் ஜாதிக்காரனை என் ஜாதி பொண்ணை ரேப் பண்ணலாம், அது குழந்தையா இருந்தாலும் அபியூஸ் பண்ணலாம் அப்படின்றது பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்னொரு சாதிக்காரன் காதலிக்கின்றான், ஒப்புதலோட, இந்த பெண்ணினுடைய ஒப்புதலோட காதலிக்கிறான்னா நாங்க குடிசைகளை கொளுத்துவோம், நாங்க நாடக காதல்ல அரசியலை முன்னெடுத்து அவர்களை கொலை செய்வோம், அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணையும் நாங்க கொல்லுவோம் அப்படின்ற ஒரு அரசியல் இருக்குது. இப்ப இது இங்க மட்டும்தான் நடக்குதா அப்படின்னா, அப்படியே கர்நாடகாவுக்கு போவோம். பிரஜ்வல் ரேவண்ணா இன்னைக்கு ஜனதா தளம் ஜேடிஎஸ் அந்த கட்சியினுடைய தேவகவுடா முன்னாள் பிரதமர், அவருடைய பேரன் தான் இந்த பிரஜ்வல் ரேவண்ணா. அவர் ஒக்கலிக்க கவுடா அப்படின்ற சமூகத்தை சார்ந்தவர். அந்த பிரஜ்வல் ரேவண்ணா அவங்களோட பேரை என்ன செய்யறான்னா, அதே ஒக்கலிகா கவுடா சமூகத்தை சார்ந்த 3000த்திற்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் ரீதியாக வன்புணர்ச்சி செய்கிறான், தன்னுடைய அதிகாரத்தையும் பவரையும் பயன்படுத்தி. அதை வீடியோவா எடுத்து அவங்கள மிரட்ட ஆரம்பிக்கிறான். அந்த 3000 வீடியோக்களும் பின்னாடி வெளியே பல பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தாங்க. இந்த தேர்தலுக்கு முன்னாடி, இந்த 2024 தேர்தல் நடந்துட்டு இருந்த பொழுது. சரி, அங்க என்ன நடந்துச்சு? அங்க அவர்கள் எந்த ஜாதிக்காக நான் கட்சி வைத்திருக்கிறேன் என்று தேவகவுடாவும் குமாரசாமியும் சொன்னார்களோ, அதே ஜாதியை சார்ந்த பெண்களை அவங்களோட பேரனே இந்த மாதிரி செய்கிறான். அப்ப மக்கள் தேர்தலில் என்ன செஞ்சிருக்கணும்? அவங்கள தோக்கடிச்சிருக்கணும். ஆனா குமாரசாமி ஜெயித்தார், இன்னொருத்தரும் ஜெயிச்சாங்க. இன்னைக்கு குமாரசாமி ஒன்றிய அமைச்சராக மாறி இருக்கிறார். அப்ப சாதி என்ன செய்கிறது என்றால், தன் சொந்த சாதி பெண்களை சுரண்டுவதை, அவர்கள் கொல்லப்படுவதை, அவர்கள் வேட்டையாடப்படுவதை சாதி ஆதரிக்கிறது. பெண்களுக்கு எந்த உரிமையும் சாதி வழங்க மறுக்கிறது. இது பெண்களுக்கு மட்டுமல்ல, ஜனநாயகத்தை சாதிக்குள்ளிருந்து கோருகின்ற, இல்லை இந்த ஜாதியினுடைய அடிமை மனோபாவத்தை வெறுக்கின்ற இளைஞர்களையும் அது கொல்லணும் அப்படின்னு நினைக்குது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அதை தொடர்ச்சியாக செய்யுது. நம்ம பொள்ளாச்சியில், அண்ணா எங்களை பெல்ட்டால அடிக்காதீங்க, என்னால் தாங்க முடியல அப்படின்னு அந்த அழுகுரல் சத்தம் நம்ம கேட்டுச்சு. இந்த நாவலிலும் அந்த பொள்ளாச்சி சம்பவத்தை குறிப்பிட்டு ஆசிரியர் எழுதியிருக்காரு. அந்த சம்பவத்திற்கு இப்போ வரைக்கும் நீதி கிடைக்கல. ஆனால் அதே பொள்ளாச்சி, அதே பகுதிகளில் எந்த அதிமுக காரர்கள் இந்த மாதிரியான சம்பவத்தில் ஈடுபட்டார்களோ, அந்த அதிமுக காரர்கள் மீண்டும் அங்கேயே ஜெயித்தாங்க. இது எங்கேயாவது நடக்குமா? எல்லாமே அவங்க சமூக பெண்களுக்கு நடந்த அநீதி. ஆனால் அவர்கள் எல்லாம் மீண்டும் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற வைக்கிறார்கள். அப்ப இவர்கள் இந்த சாதி அமைப்பில் பெண்கள் எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள்? இப்ப இந்த நாவல் முழுக்கவே ஒரு காதல், ஆணவ படுகொலை, சாதியம், இதற்கு எதிரான கட்டமைப்பை உடைக்க வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து இந்த நாவல் வலியுறுத்துது. ஆனால் சமூக யதார்த்தம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக தான் என்னோட இந்த கருத்து. இது இவர்கள் மட்டுமல்ல, அடுத்து ரஞ்சித் அப்படின்ற ஒரு நடிகர், பா ரஞ்சித் இல்லை, இன்னொரு நடிகர். அவர் 2000 அவருக்கு மார்க்கெட் போயிருச்சு. அவர் அதுக்கப்புறம் டிவி சினிமா சீரியலில் கூட அவருக்கு வாய்ப்பு கிடைக்காத ஒரு நடிகர். அந்த நடிகர் சமீபத்தில் பேசுகிறாரு, ஆணவ படுகொலை, 2 பேர் காதலிக்கிறாங்க, விரும்பி இருந்தால் அவங்க 2 பேருக்கு விருப்பம் இருந்தால் திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க, இல்லைன்னா வேணாம்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் பாசத்துக்காகத்தான் இந்த கொலை நடக்கிறது அப்படின்னா, அவர் அக்கறையோடு தான் இந்த கொலை நடக்கிறது அப்படின்னு அவர் பேசுகிறாரு. இப்போ அதற்கு கடுமையான எதிர்ப்பு வருது. எதிர்ப்பு வந்த உடனே கவுண்டம்பாளையம் படத்தை எடுத்த ரஞ்சித் கவுண்டம்பாளையமாக ஆயிடுறாரு. உடனடியாக காலில் விழுந்துடுறாரு. நான் அப்படி சொல்லலை, நான் யாரையும் கொல்லணும்னு எனக்கு நோக்கம் இல்லை அப்படின்றாரு. இப்போ வெளிப்படையாக இப்படி பேச முடியுதுன்னா இவர்களுக்கு இந்த துணிச்சல் எங்கிருந்து வருகிறது? இப்போ இவர்களுக்கு மார்க்கெட் போயிருச்சுன்னா வெளியே, இப்போ இவர்கள் மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் மோகன்ஜி அப்படின்ற ஒரு இயக்குனர், அவருக்கு ஒரு ஃப்ரேம் கூட வைக்க தெரியாது, எப்படி படம் எடுக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு ஒன்றுமே தெரியாது. அந்த ஆள் ஒரு டுபாகூர். இப்போ அவர் தன்னை விற்பனை பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு, காசாக்கிக்கணும்னு, தன்னை எப்படியாவது காசாக்கிக்கணும், எப்படியாவது பணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ என்ன செய்கிறாருன்னா, இதே ராமதாசனுடைய நாடக காதல்
அப்படின்ற ஒரு பொய்யான அரசியலை கட்டமைக்கிறார். உண்மையில் சமூகத்தில் இப்படியான நாடக காதல் இருக்கிறதா? ஆமாம், இருக்கிறது. அதில் 85% பாதிக்கப்படுபவர்கள் யாராக இருக்கிறார்கள்? அதாவது இடைநிலை சாதியை சார்ந்த ஆண்கள் காதலிப்பதாக சொல்லி பட்டியல் சமூகத்து பெண்களை கைவிடுகிறார்கள், அவர்களை ஏமாற்றுகிறார்கள். இதுதான் யதார்த்தமா இருக்குது. இது நான் சொல்லல, சமூக செயல்பாட்டாளர் எவிடன்ஸ் கதிர் அவர் ஆர்டிஐ மூலமா பெற்ற தகவல்களே இன்னும் ஆதாரமா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நாடக காதல்னு ஒன்று இருக்கு அப்படின்னு ஒரு படத்தை இந்த ஆள் முன் எடுக்கிறாப்புல. அந்த படத்தினுடைய கதாநாயகியாக நடித்த ஷீலா அவங்கள்ட்ட நான் ஒரு பேட்டி எடுக்கிறேன். என்னங்க இப்படி ஒரு மோசமான படத்தில் வந்து நீங்கள் நடிச்சிருக்கிறீங்க, இது சரியா, இது நியாயமா அப்படின்ற கேள்வியை அவங்கள்ட்ட முன்வைக்கிறேன். அப்போதான் அவங்க சொல்கிறாங்க, என்னோட போர்ஷன் மட்டும்தான் எனக்கு கதையிலே சொன்னார் மோகன்ஜி, அவர் ஃபுல்லாகவே படத்தோட கதை என்னன்னே சொல்லலை, நான் என்னோட போர்ஷன் மட்டும்தான் நடித்தேன், எனக்கு இப்படி ஒரு கதையே எவ்வளவு நாணயமானவர்னு பார்த்துக்குங்க. இப்படிப்பட்ட அயோக்கியர்கள் தான் சாதியை பயன்படுத்தி வளர வேண்டும், முன்னேற வேண்டும் நினைக்கிறாங்க. உண்மையில் சாதியால் அந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்களோ பெண்களோ அவங்க யாராலையும் முன்னேற முடியாது. சமூக நீதியும் இடஒதுக்கீட்டையும் நம்ம வந்து பின்பற்றும் பொழுதுதான் முன்னேற முடியும். இப்போ தமிழ்நாடு கடந்த கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக, இன்னும் சொல்ல போனால் தந்தை பெரியாருக்கு பிறகு, சாதியை தன் பெயருக்கு பின்னால் போட்டுக்கொள்வதை இழிவு அப்படின்னு ஒரு ஒட்டுமொத்த சமூகமே முடிவெடுத்திருக்குது தந்தை பெரியாரினுடைய பேச்சை கேட்ட பிறகு. இது இந்தியாவிலேயே மிக மிக முற்போக்கான ஒரு விஷயம். ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி தமிழ்நாடு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. அதை பொதுமக்களும் அங்கீகரித்திருக்கிறார்கள். பெரியார் மேடை போட்டு சொன்னார் எல்லா இடத்துலையும், டே உனக்கு சூடு இருக்கா, சொரணம் இருக்குதா, உன்னை சூத்திரன்றான், பஞ்சமன்றான், உன்னை பார்ப்பானின் வைப்பாட்டி மகன் என்று சொல்லுகின்றான், நீ அதற்கு எதிராக சுயமரியாதை உணர்ச்சி கொள்ள வேண்டாமா அப்படின்னு கேட்டாரு. அன்றைக்கு இருந்த மக்களுக்கு அந்த சுயமரியாதை உணர்ச்சி இருந்துச்சு. இன்றைக்கு அந்த சுயமரியாதை உணர்ச்சியை கடந்த 70-80 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருந்த அந்த சுயமரியாதை உணர்ச்சியை உடைப்பதற்காக பல்வேறு தளங்களில் இருந்து RSSம் பாஜகவும் பார்ப்பன கும்பலும் வேலை செய்கிறார்கள். அதுல முன்னணி பாத்திரம் வகித்து முன்னணி படையா வேலை செய்யறது யாருன்னா சீமான், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான். அந்த சீமான் மேடைகளில் என்ன பேசுறார்? நான் ஜாதி ஆணவ கொலைன்னு சொல்ல மாட்டேன், நான் குடிப்பெருமை கொலைன்னு சொல்லுவேன், நான் ஜாதின்னு சொல்ல மாட்டேன், நான் குடிகள் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ஜாதி என்ற வார்த்தையே தமிழ் வார்த்தை கிடையாது, தமிழனுக்கும் ஜாதிக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜாதி என்பதை தமிழ்படுத்தி குடி என்று மீண்டும் அதை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி தமிழர்களிடையே எதெல்லாம் அவமானமாக கருதினார்களோ அந்த அவமானத்தை லீகலைஸ் பண்றாரு சீமான். ஒரு பக்கம் அன்புமணி, இன்னொரு பக்கம் அவர்களின் நேரடி அடியாளாக இருக்கக்கூடிய அண்ணாமலை, இன்னொரு புறம் இந்த சீமான் மேடையிலே சொல்றாரு, சீமான் நம்ம எல்லாம் தமிழன் அப்படின்னு பேசுறாரு. ஆனா தமிழனாக அப்படி உணர்வதற்கான ஒரு ஓர்மையை உண்டு செய்கிறாரா அப்படின்னா அது சுத்தமா கிடையாது. நீ யாதவன்னு சொல்லாத, கோனார்னு சொல்லு, நீ சத்திரியன்னு சொல்லாத, நீ படையாச்சின்னு சொல்லு. யாராவது உன்னை வழிமறிச்சு நீ குறவனாடான்னு கேட்டா ஆமா நான் குறவன்டா அப்படின்னு வந்து கையை முறுக்கு அப்படின்னு மங்கி வருகின்ற அல்லது பொது சமூகத்தில் இழிவாக கருதப்படுகின்ற இந்த சாதிய அடையாளங்களை மீண்டும் பெருமையாக அதை நெஞ்சை உயர்த்தி சொல் அப்படின்ற ஒரு அரசியலை சீமான் தொடர்ச்சியாக முன்வைக்கிறார். இதோட மட்டும் இல்ல, அவர் தன்னுடைய கட்சியிலேயே இருக்கின்ற இன்னொரு நிர்வாகி, அவர் ஒரு பட்டியல் சமூகத்து பெண்ணை காதலித்து கர்ப்பமாக்கி அவரை கலட்டி விடுகின்ற வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்படி செய்பவரை இவர் ஆதரிக்கிறார் மேடையிலேயே. நான் ஒரு மூத்த அண்ணனாக சொல்கின்றேன், நீ இதை செய், நீ கவலைப்படாது அப்படின்றாரு. இப்போ இந்த நாவலில் பெண் விடுதலை அப்படின்றது எவ்வளவு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் பெண் விடுதலைக்கு எதிராக, இந்த சமூகத்திற்கு எதிராக சமகாலத்தில் இது போன்ற தலைவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் அப்படின்றது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதுக்காக தான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். அதே போல் சீமானை பொறுத்த வரைக்கும் ஆணவ கொலை நடந்துருச்சுன்னா அந்த ஜாதியை எதிர்த்தோ இல்லை அப்படி செய்கின்றவர்களை எதிர்த்தோ வந்து பேச மாட்டார். கோகுல்ராஜ் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, இளவரசன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, சங்கர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, என்கிட்ட வந்தால் நான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன்,
இந்த மாதிரி மேடைகளில் பச்சையா யாராலையும் புழுக முடியாது. அப்படி புழுகுகின்ற ஒரு புழுகு மூட்டையாகத்தான் சீமான் இருக்கிறாரு. இதுல இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இப்படி ஜாதிய ஆணவ கொலைகள் அப்படின்றது தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. இன்னும் சொல்ல போனால் எல்லா சமூக மத்தியிலுமே இது நடக்குது. பார்ப்பனர்களும் இதை செய்கிறார்கள், சூத்திரர்கள் என்று பார்ப்பனர்களால் சொல்லப்படுபவர்களும் செய்கிறார்கள், பஞ்சமர்கள் என்கின்ற ஒடுக்கப்பட்ட பிரிவினரும் இதை செய்கிறாங்க. இப்படி ஆங்காங்கே இந்த சம்பவம் நடக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் பொது வெளிகளில் இப்படி ஆணவ கொலை நடக்குது அப்படின்னு கேள்வி எழுப்பும் பொழுது நாங்களாம் சாதி பார்க்கறது இல்லை, இப்பெல்லாம் யாரு சாதி பார்க்குறா அப்படின்ற வாதத்தை தொடர்ந்து முன்வைக்கிறார்கள். உண்மையிலேயே ஒரு சாதி, அது வன்னியர் ஜாதியாக இருந்தாலும் சரி, கவுண்டர் ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாகனாலும் இருக்கலாம், அந்த ஜாதியில் உள்ள 10% பேர், அவன் பொறுக்கி, ரவுடி, கட்ட பஞ்சாயத்து, ஃபைனான்ஸு, இந்த மாதிரி எல்லா சமூக சீர்கேடான வேலைகளை செய்கின்ற ஒரு 10% பேர் தான் இந்த ஜாதி கட்சிகளில் இருப்பாங்க, இந்த கட்ட பஞ்சாயத்து வேலைகளை செய்வாங்க. ஆனால் மீதி 90% பேர் என்ன செய்வாங்கன்னா திமுக, அதிமுக போன்ற கட்சிகளுக்கு வாக்களிப்பார்கள், இல்லை வேற கட்சிகளுக்கு வாக்களிப்பார்கள். ஆனால் ஒரு ஜாதி பிரச்சனை நடந்தால் இவர்களுடைய ரியாக்ஷன், இந்த 90%மானவர்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்குது? அவங்க இதுக்கு எதிர்வினை ஆற்றுறாங்களா? உன்னுடைய சாதியை சொல்லி உன் பெயரால் தான் இந்த கொலைகள் நடக்குது, ஆனால் நீ என்ன சொல்ற? ஜாதி பிரச்சனையே இங்கே இல்லை, நாங்கள்லாம் ஜாதி பார்க்கல அப்படின்ற. இப்போ அதே தான் இப்போ இந்து மதம், நம்மளாம் இந்துக்கள் அப்படின்னு உணர்றவங்களும் இதே தான் செய்கிறாங்க. தலித் மக்களுக்கு எதிராகவும் சரி, இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் சரி, மாட்டுக்கறி சாப்பிட்டான் அப்படின்னு அவர்கள் மீது அவர்கள் அடித்து படுகொலை செய்யப்படும் பொழுது அது இந்த இந்து என்கின்ற நம்முடைய பெயரால், இவனுடைய பெயரால் தான் நடக்குது அப்படின்றத அந்த சமூகத்தினரோ அந்த மதத்தினரோ உணர்வதில்லை, அமைதியாக இருப்பாங்க, நாங்கள் மதவெறியில் ஈடுபடுறதில்லை அப்படின்னு. இப்போ எப்போ இந்த மௌனம் கலைக்கப்படுகிறதோ அப்போதான் இது போன்ற திருட்டு கும்பல்கள் ஒழிக்கப்படும். இப்போ இந்த நாவலினுடைய தலைப்பாக இருக்கக்கூடிய கலர் கயிறுகள், நான் நாங்குநேரி போயிருந்தேன், அந்த வெட்டப்பட்ட சின்னதுரையனுடைய வீட்டுக்கு போனேன். அங்கே ரத்த வெள்ளமாக இருந்துச்சு, அந்த வீடு முழுக்கவே அப்படியே படிக்கட்டில் இருந்து வீட்டுக்கு உள்ளே போகிற வரைக்கும் அப்படியே அந்த ரத்தம் காஞ்சு போய் இருந்துச்சு. அந்த வீட்டினுடைய சுவர்களில் அந்த ரத்தம் அந்த கரை படிஞ்சு இருந்துச்சு, ரொம்ப துயரமாக இருந்துச்சு. அந்த ஊர் எப்படி இருக்கு? அந்த ஊரை சுற்றி பார்த்தா ஒரு குறிப்பிட்ட சாதி தலைவரினுடைய படம், சைக்கிளில் இருந்து, வண்டியில் இருந்து, ஆட்டோவில் இருந்து, ரசிகர் மன்றங்களில் இருக்கிற ஃபோட்டோஸுக்கு பின்னாடி, நடிகர்களுக்கு பின்னாடி அந்த தலைவரினுடைய படம், பஸ் ஸ்டாண்டில், இப்படி திரும்புகின்ற பக்கமெல்லாம் இது போன்ற ஒரு சாதிய கலாச்சாரம் உருவாக்கப்படுகிறது. அங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே கையில் கயிறு கட்டி இருக்கிறாங்க. இப்போ அதனுடைய நீட்சியாகத்தான் சின்னதுரை வெட்டப்படுறாரு. இப்போ இதற்கு எதிராக நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை தமிழ்நாடு அரசு அமைக்கிறாங்க. அந்த குழு இது குறித்து ஆய்வு நடத்துகிறாங்க. ஆய்வு நடத்தி கலர் கயிறுகள் கட்டக்கூடாது, நெற்றியில் திலகமிடக்கூடாது, மத அடையாளங்களை பள்ளிக்குள் எடுத்து வரக்கூடாது, பள்ளிகளுக்கும் சாதி அடையாளம் இருக்கக்கூடாது, பள்ளியில் பயில வருகின்ற மாணவர்களுக்கும் சாதி அடையாளம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையை கொடுத்தவுடன் சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் கோட்சே மாமி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், உமா ஆனந்த், அந்த அம்மா அந்த அறிக்கையை கிழிச்சு எறிகிறாங்க. ஏன்? தங்களுடைய வர்ணாசிரம சிஸ்டத்துக்கு இப்படி சாதிய கயிறுகள் அகற்றப்படுவது பிரச்சனை அப்படின்னு அவங்க செய்கிறாங்க. ஆனால் அதற்கு எதிராக நம்முடைய எதிர்வினை எந்த அளவில் இருந்துச்சு? நம்முடைய இளைஞர்கள், மாணவர்களுடைய கையில் கட்டப்பட்ட இந்த ஜாதி கயிறுகளை நம்ம அகற்றுவதில் நம்முடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருந்துச்சு, இல்லை நம்முடைய பிரச்சாரங்கள் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அவர்களுக்கு இருக்கின்ற வேகம் நமக்கு இல்லை. அவர்கள் தோளில் பூணூல் போட்டு இருக்கிறாங்க, தான் பிரம்மாவோட தலையில பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சூத்திரன்னு சொல்லி நம்ம கையில கயிறு கட்ட வச்சிருக்கிறான். இப்படித்தான் ஜாதி நவீனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப கையில் கட்டி இருக்கின்ற கயிறையும் அறுக்க வேண்டும், தோளில் போட்டு இருக்கின்ற அந்த நூலையும் அறுக்க வேண்டும். நாம் போய் அதை அறுக்க தேவையில்லை, ஒரு ஜனநாயக போராட்டத்தின் மூலமாக அவர்களையே அறுக்க செய்ய வேண்டும் அப்படின்றதான் என்னோட கருத்து. இறுதியாக ஐயா ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். ஆணவ இது போன்ற தொடர் குற்றங்கள் இது எல்லாத்தையும் தடுப்பதற்கு
குறிப்பாக ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தனிச்சட்டம் வேணும் அப்படின்றது தான் முற்போக்கு அமைப்புகளின் கோரிக்கையாக இருக்கிறது. ஏன்னா ஒரு இதில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் கொல்லப்படும் பொழுது அது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை வழக்கில் பதிவு செய்யப்படுது. ஆனால் பிசிக்குள்ளேயே மேரேஜ் நடந்து இது ஆணவ படுகொலை செய்யப்படும் பொழுது அப்படி இது பதிவாகுவதில்லை. இது இந்த காதல் செய்த ஒரே காரணத்திற்காக, இந்த குறிப்பிட்ட காரணத்திற்காக கொல்லப்படுகிறார்கள். ஸோ அதற்காக தனிச்சட்டம் வேண்டும் அப்படின்றது தான். இந்த நாவலில் இன்னொரு சின்ன விஷயம், அது வந்து ஆசிரியருக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது. அவர்கிட்ட இதை பற்றி நான் கேட்டேன். இதில் இந்த நாவலில் வந்து இந்த கதாநாயகி எங்கே அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும், இந்த சுமதின்ற பெண், இந்த நாவலை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், தேடி கண்டுபிடிக்கணும். எஸ்பி மாணிக்கம் அப்படின்னு ஒரு சிறந்த அதிகாரி இருக்கார். அந்த அதிகாரி கடல் கடந்து போய் சிலைகளை மீட்டு வந்து இங்கே கொடுத்தவர். அந்த அதிகாரி மனசு வச்சா இந்த காணாமல் போன சுமதியை மீட்டு தர முடியும் அப்படின்னு கலெக்டர் தமிழ்மாறன் வந்து நினைக்கிறதா இதில் குறிப்பிட்டிருந்தார். இது குறித்து நான் அவர்கிட்ட கேட்டேன், யாருங்க அந்த எஸ்பி பொன்மாணிக்கவேலா அப்படின்னு கேட்டேன். இல்லை பொன்மாணிக்கவேல் இல்லை, எங்கள் அப்பா மாணிக்கம், அதை நான் ஒவ்வொரு நாவல்லையும் குறிப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார். அந்த வகையில் மகிழ்ச்சிங்கய்யா. ஆனால் கடல் கடந்து போய் சிலைகளை கொண்டு வருவார் அப்படின்னு சொன்னீங்களே, அது பொன்மாணிக்கவேல் தானே அப்படின்னு. ஆமாங்க, நான் இதை 2020 எழுதினேன். அப்போ அவர் எனக்கு நேர்மையானவராக தெரிஞ்சார், அதனால் இந்த வாக்கியங்களை நான் அதில் சேர்த்தேன் அப்படின்னு சொன்னார். அதில் ஒரே ஒரு விஷயந்தான், இது யூடியூப்பில் பதிவு செஞ்சால் பலருக்கும் போய் சேருன்ற ஒரே காரணத்துக்காக தான் இதை சொல்கிறேன். பொன்மாணிக்கவேல் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் ஐஜியாக இருந்தால் நீங்கள் எல்லாரும் டிவியில் பார்த்துருப்பீங்க, தினசரி ப்ரெஸ் மீட் வரும். இங்கே பாருங்கள், ராஜராஜ சோழன் சிலையை மீட்டிட்டு வந்துட்டேன், இங்கே பாருங்கள் இது 2000 வருஷம் பழமையான சிலை, இது மரகதலிங்கம், இதுக்கு வந்து 500 கோடி மதிப்பு, இதுக்கு 1000 கோடி மதிப்பு, நான் தான் மிகப்பெரிய வீரன், சூரன், நேர்மையாளன் அப்படின்லாம் வந்து ஊடகங்களில் பேட்டி கொடுப்பார். நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு கருத்தில் தான் ஆட்பட்டு ஆசிரியரும் இதை எழுதிவிட்டார் அப்படின்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இந்த பொன்மாணிக்கவேல் எப்படிப்பட்டவர்னா, காதர் பாஷா அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு சிலை கடத்தல் பிரிவில். அந்த இன்ஸ்பெக்டர் சர்வதேச அளவில் சிலை கடத்தல் மன்னனாக இருக்கக்கூடிய பஞ்சாபை சேர்ந்தவர். அப்போ அவர் வந்து அமெரிக்க குடிமகனாக மாறிட்டார். அவங்களுக்கு 3 தலைமுறையாக கோயில்களில் இருக்கிற சிலையை கடத்துவதுதான் தொழில். இப்போ அப்படி இருக்கின்ற அந்த சுபாஷ் சந்திர கபூரை தமிழ்நாட்டில் இருந்து கடத்தப்பட்ட ஒரு சிலைக்காக விசாரணை செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை ஜெர்மனியிலிருந்து கைது செய்து கூட்டிகிட்டு வராங்க. அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் பண்ணது இந்த காதர் பாஷா அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர். அவர் ஐஜியோ அப்படிலாம் எந்த பதவியிலும் இல்லை, ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் இதை செய்கிறாரு. அவரை கைது செஞ்சு அந்த சுபாஷ் கபூர் இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 6 மாதம் ப்ராசஸ் இருக்குது. அதுக்குள்ளே இந்த அதிகாரியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க, காதர் பாஷாவை. அப்போ அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு பொன்மாணிக்கவேல் சிலை கடத்தல் பிரிவுக்கு ஐஜியாக மாற்றப்படுறார். மாற்றப்பட்ட உடனே யாரோ கண்டுபிடிச்ச குற்றவாளிக்கு இவர் இனிஷியல் போட்டுக்கிறாரு. இனிஷியல் போட்டு நான் தான் பிடிச்சேன். ஏங்க, இது ஒரு 5-6 வருஷமாக ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒருத்தனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பிடிச்சிட்டு வர்றாரு, நான் தான் பிடிச்சேன்னு முதல் போய் சொல்கிறாரு. அடுத்து 7-8 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறான் சுபாஷ் கபூர். அந்த சுபாஷ் கபூரிடம் புதிய வழக்கோ இல்லை புதிய விசாரணை நடத்தி புதிய சிலைகளை கண்டுபிடிக்கவோ எதுவுமே செய்யலை. அந்த சுபாஷ் கபூரோடு ஒரு கள்ள கூட்டணியை வைத்து கொண்டு இந்த பொன்மாணிக்கவேல் ஐஜி என்ன செய்கிறாருன்னா, சுபாஷ் கபூரை இங்கே கொண்டு வர்றதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்த காதர் பாஷாவை கைது செய்கிற வேலையை செய்கிறாரு. அப்போ இவர் எவ்வளவு பெரிய நேர்மையாளர் அப்படின்றத பாருங்க. அவர் பெட்ரோல் பங்க்கில் காசு அடித்து மாட்டியிருக்கிறாரு, இதெல்லாம் நான் சொல்கிறது ஆதாரம். அதே போல் நகை திருடன் 193 பவுன் நகையை திருடினவன்ட்ட இவர் திருடி இருக்காரு, திருடி கையங்களமாக சிக்கியிருக்கிறாரு. அப்புறம் பேங்க் லாக்கரில் கொள்ளையடிச்சிருக்கிறாரு. இப்படி அவர் கை வைக்காத இடமே இல்லை. இந்த நாவலில் ஒரு நபர் உயர்வாக இருக்கிறார், ஆனால் சமூகத்தில் அந்த நபர் மிக கேவலமாக இருக்கிறார் அப்படின்றத சுட்டி காட்டுறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இவ்வளவு நேரம் நான் பேசியதை கேட்டதற்கும் எனக்கு வாய்ப்பளித்த ஆசிரியர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. இளம் தலைமுறையினருக்கு சமூக நீதி போராளிகளையும் அவர்களின் போராட்டங்களையும் அறிமுகப்படுத்தும் நூல் ஆளுமைகள்.
ஆசிரியர்கள் சாரதா தேவி, குண சந்திரசேகர், இக்லாஸ் உசைன். விலை ரூபாய் 200 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.